நீங்கள் ஒரு பர்சனோட டெத்தை மோன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜஸ்லாம் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டினையல். இந்த ஸ்டேஜில் டெத்து நடந்திருக்கு அப்படின்றதே அவங்களால ஏற்றுக்க முடியாது. எதுவுமே நடக்காத மாதிரி இருப்பாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லை இவன் இன்னும் சாகலை, இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், ஜஸ்ட்டு மயக்க போட்டிருப்பான், இல்லாட்டி தூங்கிட்டு இருப்பான், நீங்களாம் பொய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பர்சனை நீங்களே நேரில் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. எதனால அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிரெயின் இந்த மாதிரி பெயினை சடனாக ஏற்றுக்க முடியாதனால அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆங்கர். இதில் இறந்து போனவங்க மேலேயே அவங்க கோவமாக இருப்பாங்க. ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன், ஏன் இந்த பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு போனேன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லாட்டி அவங்க மேலே கோவமாக இருப்பாங்க, அவங்களே பிளேம் பண்ணியிருக்காங்க, உன்னை நான் ஒழுங்காக பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி கடவுள் மேலே கோவப்படுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து நமக்கு பார்க்குறப்போ ரொம்ப இம்ப்ராக்டிக்கலாக தெரியும். பட் இதுதான் அவங்களோட அர்த்தம். அடுத்த ஸ்டேஜ் டிப்ரெஷன். இந்த ஸ்டேஜில் தான் ஆக்சுவலாக வலியை ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சேடாக இருப்பாங்க. இந்த ஸ்டேஜோட டியூரேஷன் தான் கொஞ்சம் லாங்காக இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் அக்செப்டன்ஸ். கிராஜுவலி நாள் ஆக ஆக அந்த பெயினோட இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும், அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களோட ஸ்பேஸை எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது அவங்களோட ஸ்பேஸ் தான், அது அப்படியே தான் இருக்கும். பட் கொஞ்சம் டைம் ஆக ஆக அதையும் தாண்டி நம்ம வாழ பழகிக்கும். அதுதான் எதார்த்தம். இப்போ நான் சொன்ன ஸ்டேஜஸ்லாம் இதே ஆர்டரில் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஆர்டரில் வேணாலும் வரலாம். அதே மாதிரி எல்லாரும் எல்லா ஸ்டேஜையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே இது ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து உங்கள் எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அதை கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்கள புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு இந்த வீடியோ அனுப்பணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.